விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மே 6 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சார்பாக குரல் கொடுத்த அர்ச்சுனா தொடரும் அரசியல் சர்ச்சை. தேசபந்து தென்னக்கோனின் விளக்கமறியல் நீடிப்பு, மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு. புலம்பெயர் நாடுகளில் மதிக்கப்படும் ஈழத் தமிழ் மக்கள் இனத்துவேசமே காரணம் என்கிறார் ஸ்ரீநேசன். காற்றாலை மின் திட்டத்தின் விலை மாற்றம் என்பது வதந்திகளே, மறுப்பு தெரிவிக்கும் அதானி. சபாநாயகருக்கு எதிராக கோஷம் எழுப்பிய வேல்முருகன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் மு.க. ஸ்டாலின். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நண்பகலுடன் நிறைவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று நண்பகலுடன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகளும் நிறைவுக்கு வந்துள்ளன. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான திகதியை ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இடம்பெறும் எனவும் அதில் 1,72,96,330 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் தனிச்சிங்கள மொழியில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு பத்திரங்கள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக பலரும் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கும் பணிகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி வவுனியா மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்பு மனுவினை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சே. திலகநாதன் தலைமையில் இன்று தாக்கல் செய்துள்ளது. குறித்த வேட்புமனு பத்திரங்கள் அனைத்தும் சிங்கள மொழியில் மாத்திரம் பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளன. தனிச்சிங்களத்தில் பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக பலரும் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். குறிப்பாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் வேட்புமனு பத்திரமும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரமே பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபைக்கான தமது வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் தமக்கான வாக்குகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மற்றது அதில் சிலதுகள் ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் எங்கள் டைம் கொஞ்சம் காணாமல் போயிட்டப்போ நான் முந்தினாத்தான் காசு ஒன்றும் இருக்கையில் முந்தினாத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கட்டினான். வவுனியா 5ல் 4 கட்டியிருக்கிறோம், முல்லைத்தீவு 4ல் 3 கட்டியிருக்கிறோம், கிளிநொச்சி 3ல் 2 கட்டியிருக்கிறோம். மற்றது பூனாரிக்கு நம்ம 1 கிடக்கு கட்டுறதுக்கு அது 24 பேருக்கு டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். கிழக்கு மாநிலத்தில் இப்போ திருவோணமலையில் அது கூட எங்களோட சகோதர மொழி பேசுகிறார்கள்ன்ற இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் எல்லா இடமே காட்டியிருக்கிறோம். மற்றது மட்டக்களப்பிலையும் காட்டி பல்வேறு இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணப்படவும் மாட்டுது. எனக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ஒன்று. ரிஜெக்ட் பண்ணப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, என்னுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட கஜேந்திரமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன். நானே சொல்லியிருக்கிறேன், கஜேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு என்னுடைய யாழ்ப்பாணத்தில் என்னுடைய யாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்ட எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கஜேந்திரமார் பொன்னம்பலத்தில் அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நான் சில மச்சுகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன். மச்சு முடிஞ்சு விசில் ஊதினா பிறகு மச்ச பேர் ஜோதிச்சு பிரியோசனம் இல்லை, விசில் எனக்கு எதிராக ஊதுப்படும், அதில் 100% சந்தேகம் இல்லை. எனக்கு யாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்படும், அது பிரச்சனை இல்லை. கஜேந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கு என்னுடைய வாக்கள் அவ்வளவும் யாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய கட்சியில் நீங்கள் வடிவா பார்த்துருமா, எனக்கு பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடாக ட்ரீட் பண்ணது இல்லை. என்ன நானும் அவர் பக்கத்தில் இருக்கிறேன், பெருமாட சப்பாத்தில் வர இடிக்கலாம், ஆனால் ஒரு நாள் கூட பேட் அந்தளவுக்கு ஜென்டில்மேன். அதால தான் நான் சொல்கிறேன் என்றால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையீட்டு விகார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்கருத்து இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால தேசிய மன்றத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போன
ஆக்கள். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட சும்மா ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் NVPக்கு சப்போர்ட் உண்டு பார்த்துனீங்களே. ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய கயந்திரகுமார் பொன்னம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சுனா அங்கே ஓட் பண்ணுறேன். நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா. அவர் சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றி. அப்போ உண்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சுனாவை சாவச்சேரியை விட திலத்தினா நெல்லமண்டு சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன். அவரோட சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மேனம் 30 வலிக்குது, நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு திலத்தினா நெல்லமண்டு உங்களோட கையேந்திரன் சொல்லியிருக்கிறாருன்னா ரைட் அப்படியா நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போதைக்கு இருக்கிற மாற்றுத்தலைமை என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ இந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிவான வேண்டுகோள். ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து தேசபந்து தென்னக்கோன் கடந்த 20 நாட்கள் தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்று புதன்கிழமை காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தேசபந்து தென்னக்கோன் நேற்று பிற்பகல் பாதுகாப்பின் கீழ் அங்குரு கொலபெலச சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் அரச பதவியை வகித்துக் கொண்டு கிரிக்கெட் சபையிடமிருந்து நிதி மற்றும் பெறுமதிமிக்க பரிசுகளை பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்தார். குறித்த சம்பவம் லஞ்ச மோசடியாகும் எனவும் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கேசா விதானகே கோரியுள்ளார். தேசப்பந்துக்கு எவ்விதமான கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை என்று கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. கிரிக்கெட் சபையின் ஊழல் மோசடி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறோம், பல அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருக்கிறோம். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எவ்வித கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை என்று கிரிக்கெட் சபை தற்போது கூறுகிறது. கிரிக்கெட் சபையின் தற்போதைய உபதலைவர் தலைமையில் 2023 ஜூலை மாதம் இடம்பெற்ற கிரிக்கெட் சபையின் நிர்வாக குழு கூட்டத்தின் போது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு கொடுப்பனவு 200 லிட்டர் எரிபொருள், தொலைபேசி மற்றும் மணிக்கணனி ஆகியவற்றை வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த ஆவணத்தை சபைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கிரிக்கெட் சபையின் உறுப்பினர் தெரிவுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வாக்கு தெரிவில் பங்கு பெற்றுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பது திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த அரசாங்கத்தில் நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தை நாடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக்கொள்வோம். கிரிக்கெட் சபை சிறந்த தீர்மானங்களை எடுக்குமாயின் அதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம். ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை அக்டோபர் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உயர் நீதிமன்ற நீதிபதிகளான ஜனக் டி சில்வா, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அதன்படி சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த மனுவை அக்டோபர் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பிலான சமர்ப்பணங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் குளியாப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ததாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை நடத்திய சஹ்ரான் ஹாசின் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களம் குளியாப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை அறிக்கை செய்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தன்னை கைது செய்யும் திட்டம் இருப்பதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர் எந்தவொரு நியாயமான காரணமும் இல்லாமல் தனக்கு அநீதி இழைக்கும் வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இலங்கையில் தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டாலும் புலம்பெயர் நாடுகளில் அவர்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இனத்துவசமே இதற்கான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய இன பிரச்சினை விடயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார்.
கடந்த காலத்திலும் பல புத்திஜீவிகள் பாலியல் பலாத்காரம் பட்ட நிலையிலும் அல்லது பயமுறுத்தப்பட்ட நிலையிலும் கொலை செய்யப்பட்ட நிலையிலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இன்று ஏறத்தாழ 15 லட்சம் தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று உங்களுக்கு தெரியும், கனடாவில் நீதியமைச்சராக இருக்கின்றவர் ஹரி ஆனந்த சங்கரி என்பவர் நிதியமைச்சராக இருக்கின்றார். சில வேளைகளில் அவர் 83 கலவரத்தில் பட்டிருந்தால் அவரும் கூட காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார். ஆகவே நான் இந்த இடத்தில் ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புலம்பெயர்ந்து சென்றாலும் அந்த நாட்டில் தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய அர்ப்பணிப்பான படிகளையும் செய்து இன்று அமைச்சராக அவர் அங்கிருக்கின்றார். இந்த இடத்தில் அவருடைய அந்த உயர்ச்சிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இந்த நாட்டில் இரண்டாந்தர பிரஜைகளாக கருதப்பட்டாலும் பிற நாடுகளுக்கு செல்லுகின்ற போது அவர்களுக்குரிய மதிப்பீடு கணிப்பீடு கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் அந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்பு செய்து தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இனவாதம் மதவாதம் என்கின்ற இனத்துவேஷங்கள் மூலமாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அந்த நாடுகளை பலப்படுத்துகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயம் நியாயமான முறையில் தீர்க்கப்படுமாக இருந்தால் அந்த மனித பல சக்திகளை நாங்கள் எமது நாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த நாட்டை மிகவும் உயர்ந்த நிலைக்கு அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் மற்றும் உவாஸ் பிராந்தியத்தில் உள்ள தொழில் முனைவோரின் புதுமையான திட்டங்களில் பார்வையாளர் விருது பிரிவில் ஈழத்தமிழராக சுஜீவன் முருகானந்தம் உருவாக்கிய கருவி அதிக வாக்குகளை பெற்று தெரிவாகியுள்ளது. பாரிஸின் புறநகர் பகுதியான செயின் மற்றும் உவாஸ் பிராந்தியத்தில் உள்ள தொழில் முனைவோரின் புதுமையான திட்டங்களில் பார்வையாளர் விருது பிரிவில் ஈழத்தமிழரான சுஜீவன் முருகானந்தம் உருவாக்கிய கருவி அதிக வாக்குகளை பெற்று தெரிவாகியுள்ளது. 81 சிறிய நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் 14 இறுதிப் போட்டியாளர்கள் தேர்வுக்குழு நிலைகளை கடந்து தேர்வு செய்யப்பட்டதன் முடிவில் 5 புதுமையான திட்டங்களுக்கு வெகுமதி வழங்கப்பட்டது. இதில் ஒன்றான சுஜீவன் முருகானந்தம் உருவாக்கிய கருவியும் இடம்பெற்றுள்ளது. கைவளையல் வடிவில் உள்ள இந்த கருவியானது மன இருக்க உள பாதிப்புக்குள்ளாகியுள்ள 4 முதல் 12 வயதுக்குட்பட்ட இளம் சிறார்களின் மனநிலையை உணர்ந்தறியும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மென்மை இதயம் என்ற அர்த்தப்படுத்தலுடன் கேர்ல் லெஜர் என்ற பெயரில் இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கருவி பொருத்தப்பட்ட வளையலை அணிந்திருக்கும் பாதிப்புக்குள்ளான சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன இருக்க உள பாதிப்புகள் கை தொலைபேசியில் உள்ள செயலி வழியாக எச்சரிக்கும் திறனை கொண்டது. சுஜீவன் முருகானந்தம் உருவாக்கியுள்ள இந்த கருவியை தெரிவு செய்யும் வகையில் இடம்பெற்ற வாக்களிப்பின் போது பிரான்சில் உள்ள ஈழத் தமிழர்களும் பங்கேற்று அவரை வெற்றியாளராக தெரிவு செய்ய பங்களித்தமை குறிப்பிடத்தக்கது. சுஜீவன் முருகானந்தம் பங்கேற்றிய பிரிவில் கிட்டிய 3849 வாக்குகளில் அவருக்கு 963 வாக்குகள் கிட்டியிருந்தன. கடந்த 18ஆம் தேதி ஃபொய்சியில் உள்ள அர்மன் பேஜோ மன்றத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சுஜீவன் உட்பட 5 பிரிவுகளின் வெற்றியாளர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டன. சுஜீவனுக்கு 2000 யூரோ பணம் வெகுமதியாக வழங்கப்பட்டது. பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவது குறித்து பிரான்ஸ் படைகளின் கூட்டுப்படை தளபதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளருடன் கலந்துரையாடியுள்ளார். இந்து சமுத்திரத்தில் நிலை கொண்டுள்ள பிரான்ஸ் படைகளின் கூட்டுப்படை தளபதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. பொதுவான பாதுகாப்பு சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு கூட்டாண்மைக்கு பாதுகாப்பு செயலாளர் பாராட்டு தெரிவித்ததுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். இலங்கையின் புவியியல் இருப்பிடத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் கடல்சார் கள விழிப்புணர்வு, மனிதாபிமான உதவி மற்றும் கடல்சார் அனர்த்த மீட்பு போன்ற துறைகளில் நெருக்கமான ஒத்துழைப்பின் அவசியத்தையும் பிரான்ஸ் படைகளின் கூட்டுப்படை தளபதி வலியுறுத்தினார். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் நினைவு பரிசுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மன்னார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக பரவும் வதந்திகளை அதானி நிறுவனம் மறுத்துள்ளது. இலங்கையுடன் அதானி நிறுவனம் மேற்கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தத்தை 1 கிலோவாட் மணித்தியாலத்துக்கு 7% விலையை மாற்றியமைக்க முன்வந்துள்ளதாக வெளியாகும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை மற்றும் அடிப்படையற்றவை என அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகளுடன் நிறுவப்பட்ட ஒப்பந்தத்தின் ஆரம்ப விதிமுறைகளுக்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் அதானி நிறுவனத்தின் முதலீட்டு திட்டங்களும் திட்ட அளவுருக்களும் மாறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட காற்றாலை திட்டத்தில் இருந்து அதானி குழுமம் சுயமாக
மற்றும் மரியாதையுடன் விலகியிருந்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் நிறுவனத்தின் பங்களிப்பை கருதும் பட்சத்தில் எந்தவொரு மேம்பாட்டு வாய்ப்பையும் மேற்கொள்ள அதானி குழுமம் எப்போதும் தயாராக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2ஆம் நாள் அமர்வுகள் சிறப்பாக நிறைவடைந்துள்ளன. மரபு சார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று 2ஆம் நாள் அமர்வுகள் சிறப்பாக நிறைவடைந்துள்ளன. செல்வகுமார் சுவேதா, அபர்ணா ஜனார்த்தன், எதிர்வரும் 22ஆம் தேதி வரை அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 3920 மாணவர்கள் பட்டங்களை பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 கடற்றொழிலாளர்களும் தமிழகத்தில் கரையொதுங்கியுள்ளனர். கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமற் போயுள்ள யாழ் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 2 கடற்தொழிலாளர்கள் தமிழகத்தின் ராமநாதபுரம் பகுதியில் கரை சேர்ந்துள்ளனர். 46 வயதுடைய விமலேந்திரன் ஞானராஜ், 54 வயதுடைய பூலகோதாசன் ஆகியோரே கடந்த 15ஆம் தேதி ஊர்காவல்துறையிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமற் போயிருந்தனர். குறித்த கடற்தொழிலாளர்களை தேடும் நடவடிக்கை துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குறிப்பிடத்தக்க தூரத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கடற்தொழிலாளர்கள் தத்தளித்த கடற்பகுதியில் ஒரு மூட்டையில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததால் அவர்கள் இருவருக்கும் கஞ்சா பொட்டலங்களுக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் பலர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கொக்குவில் பகுதியில் 290 போதை மாத்திரைகளுடன் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பொது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்புவோருக்கு எதிராக இனி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பப்படுவதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வணக்கஸ்தலங்கள், பொது நிகழ்வுகள் மற்றும் வீடுகளில் அதிக ஒலி எழுப்பப்படுவதால் கல்வி கேட்கும் மாணவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. வணக்கஸ்தலங்கள் மற்றும் ஒலி வழங்குனர்கள் குறித்த பிரதேசத்திற்குள் ஒலி எழுப்புவதற்கு இனி மருதங்கேணி காவல்துறை நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கு பிரபாகரமூர்த்தியால் விடுவிக்கப்பட்டு அனைத்து பிரதேசங்களிலும் சுவரொட்டி மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டசபையில் ஆளும் கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இருக்கையை விட்டு எழுந்து சென்று சபாநாயகருக்கு எதிராக கோஷம் எழுப்பியமை பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளும் வேல்முருகனின் செயல் வேதனைக்குரியதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என சட்டசபையில் பேசியதாகவும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் இருக்கையின் முன்பாக நின்று பேச அனுமதி தாருங்கள் என கேட்டது தவறா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் தாம் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே தமக்கு வாய்ப்பை மறுப்பதாகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் சேகர் பாபு என அனைவரும் எழுந்து கத்துகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவினரை காப்பாற்றுவதற்காக தான் சேகர்பாபு தம்மீது குற்றம் சாட்டுகின்றார் எனவும் சேகர்பாபு பேசியதை கேட்டு முதல்வரும் தவறாக புரிந்து கொண்டது தமக்கு வருத்தமளிக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதிக பிரசங்கித்தனமாக பேசுவதாக முதல்வர் கூறியது உண்மையில் தனக்கு வருத்தமளிப்பதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.
உக்ரைன் ஜனாதிபதி வெலடிமிர் செலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மத்தியில் உரையாற்றவுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான தொலைபேசி கலந்துரையாடலுக்கு பின்னர் இந்த உரை இடம்பெறவுள்ளது. உக்ரைனுக்கான முன்மொழியப்பட்ட அமைதி காக்கும் படைக்கான திட்டங்களை வகுக்கும் வகையில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் தலைமையிலான கூட்டணியில் உள்ள நாடுகளின் மூத்த ராணுவ பிரதானிகளின் மாநாடு லண்டனில் இடம்பெறுகின்றது. இந்த மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் ராணுவ பிரதானிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த தலைமுறை அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலின் தயாரிப்புக்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் இந்த சந்திப்பில் பிரித்தானிய பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மர் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் உக்ரைனுக்கான மேற்கத்திய தலைமையிலான அமைதி காக்கும் படைக்கான திட்டங்கள் செயற்பாட்டு கட்டத்திற்கு நகர்வதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் மாநாடு பிரசல்ஸில் நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கென உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பிரசல்ஸ் நோக்கி பயணமாகி வரும் நிலையில் உக்ரைன் ஜனாதிபதியும் அதில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதலை மேற்கொண்டுள்ள நிலையில் அமைதி விடயத்தில் ரஷ்யா எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது என விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மே 6 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சார்பாக குரல் கொடுத்த அர்ச்சுனா தொடரும் அரசியல் சர்ச்சை. தேசபந்து தென்னக்கோனின் விளக்கமறியல் நீடிப்பு, மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு. புலம்பெயர் நாடுகளில் மதிக்கப்படும் ஈழத் தமிழ் மக்கள் இனத்துவேசமே காரணம் என்கிறார் ஸ்ரீநேசன். காற்றாலை மின் திட்டத்தின் விலை மாற்றம் என்பது வதந்திகளே, மறுப்பு தெரிவிக்கும் அதானி. சபாநாயகருக்கு எதிராக கோஷம் எழுப்பிய வேல்முருகன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் மு.க. ஸ்டாலின். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.